கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. அதாங்க இப்போ நான் சிட்னிக்கு வந்திருக்கேன். சிட்னிக்கு வந்து வாரம் ஒவ்வொரு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். அதுதான் இந்த வார எபிசோடாக உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். முதல்ல வந்து நம்ம கோயில்னாலே நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இல்லாத கோயிலா முக்கு கோயில் இருக்குங்க. ஆனால் பக்கத்துலேயே இருக்கும், நம்ம போக மாட்டோம். அதே நம்ம திருப்பதிக்கு போகணும்னு நினச்சோம்னா போக முடியாது. அவராக அந்த பெருமாள் நம்மளை கூப்பிடணும். அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நிறையா கோயில் போகிறது மட்டும் அவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து போயிட மாட்டோம். பக்கத்தில் இருந்தால் கூட நம்ம போக தவறிடுவோம். ஆனால் எங்கேயோ இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல ஸ்டேட்டில் இருக்கும், வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கும், வேறு கண்ட்ரியில் இருக்கும். ஸோ அப்படி நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும்னா அது எனக்கு இந்த சிட்னிக்கு வந்து 3 கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். நான் இன்றைக்கி இப்போ வந்து சிட்னி முருகன் கோயிலேருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் விஷ் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஏதோ ஸ்பெஷல் முருகனுக்கும் கல்யாணமாம்மா, இன்றைக்கி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ நம்ம முருகன் கல்யாணத்தன்னைக்கு இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஈவினிங் 6 மணிக்கு எல்லா வருஷமும் பண்ணுவாங்களாம்மா இங்கே சிட்னி. இந்த ஒவ்வொரு கோயிலையும் முருகர் கோயிலில் ஒவ்வொரு வருஷத்தில் ஒரு தேதியில் பண்ணுறாங்க. இன்றைக்கி இங்கே முருகர் வள்ளி தெய்வானே கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அந்த நாளில் இன்றைக்கி வந்திருக்கேன். முருகரை அவ்வளோ அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது அந்த டெக்கரேஷன்ஸு. அங்குள்ள ஸ்ரீலங்கன் தமிழியன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. நிறையா அவங்க வீட்டிலேருந்து பிரசாதம் செஞ்சு கொண்டு வந்து சாமிக்கு வச்சாங்க. ஸோ அன்றைக்கி நல்ல அந்த முருகன் தரிசனம் கிடச்சிது எங்களுக்கு. அதுக்கப்புறம் வேற ஒரு நாளைக்கு நாங்கள் சிவன் கோயிலுக்கு போயிருந்தோம். எதேச்சியாக போகிற அன்றைக்கும் சிவன் பார்வதி திருக்கல்யாணம் நடந்துட்டு இருந்தது. அன்றைக்கும் நல்ல கூட்டம். அங்கேயே நாங்கள் லஞ்சும் சாப்பிட்டுட்டோம். பிரசாதம் அன்னதானம் நடந்தது. சாப்பிட்டுட்டு அங்கே பக்கத்தில் வேற ஒரு கோயில் சிவனோட குடில் சொன்னாங்க. அங்கே ஒரு தியான மண்டலம் அதுவும் அங்கேயும் போயிட்டு नवग्रह समूहा ओम अमृतवल्यंबिका समेतम आपदुद्धारण भैरव समूहा शबरिमला क्षेत्रे विद्यमान पंबा नदी तीरे विद्यमान हरिहर पुत्र अय्यप्प समूहा विशालाक्षंबिका समेत विश्वनाथ स्वामिनः उत्सव पूजा फल प्राप्ति अनुग्रह चंडिकेश्वर समूहा. நான் இப்போது ஆஸ்திரேலியா சிட்னியில் மின்டோ சிவன் கோயிலுக்கு வந்திருக்கேன். இந்த சிவன் கோயில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எப்படி சவுத் இண்டியனில் சிவன் கோயில் இருக்குமோ அந்த மாதிரி அழகாக இருக்குது. அதே ஸ்டைலில் தான் இருக்குது. சவுத் இண்டியன் கோயில் தான் இது. பட் வெளியில் வந்து ஹனுமன் அண்டு சிவன் வந்து நார்த் ஸ்டைலில் வச்சா கூட உள்ளே இருக்கிற சாமி எல்லாமே நம்ம ஊரில் உள்ள சிவலிங்கம் அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. திருவிழா நடந்துகிட்ருக்கு ஒரு வாரமாக. ஸோ இன்றைக்கி வந்து சிவன் பார்வதி கல்யாணத்துக்கு கரெக்டாக நான் வந்து சேர்ந்தேன். சடனாக இதுக்கெல்லாம் காரணம் என்னோடய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட். அவர் சொல்லி தான் நான் இந்த கோயிலுக்கே வந்தேன். நம்ம ஊரில் இல்லை கோயிலுக்கு போனால் அந்த ஃபீல் வரும் அப்படின்னு. ஸோ எங்கே இருந்தாலுமே கடவுள் தான், எந்த கோயில் இருந்தாலுமே. ஆனால் சில கோயிலெலாம் போனால் நமக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக தோணும். நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி அந்த மாதிரி பிரம்மாண்டமாக தான் இருக்குமே தவிர நம்ம அந்த சாமியை பார்க்கணுன்னு அந்த ஆசை வராது. நான் இந்த கோயிலுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த வைப்ரேஷன் நம்ம ஊரில் இருக்கிற கோயில் இருக்கிற வைப்ரேஷன் வந்தது. ஸோ தேங்க்யூ வெங்கடேஷ் சார் அண்ட் பாரதி. தேங்க்யூ ஸோ மச்.
திருப்பியும் வந்து நாங்கள் வேற ஒரு நாளைக்கு பெருமாள் கோயிலுக்கு போனோங்க. பெருமாள் கோயில் மட்டும் எனக்கு எப்போவுமே எல்லாருக்குமே ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபேவரட் கடவுள்னா சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு பெருமாள் தான். எங்கள் வீடு ஃபுல்லாக பெருமாள் தான் இருக்கும். ஸோ அதனால் பெருமாள் கோயில்னால் நம்ம விட்டுருவோமா, கண்டிப்பாக போயே ஆகணும்னு சொல்லிட்டு சன்னும் நானும் அன்றைக்கி போயிருந்தோம். அந்த அழகாக இருந்தது. அது இப்போ பார்த்தப்போ நமக்கு அந்த ஸ்ரீரங்கம் பெருமாளை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது. திருப்தியாக அந்த கோயிலும் நல்லா சுற்றி பார்த்துட்டு பட் அந்த பெருமாள் கோயிலுக்கு போகிற வழியெல்லாம் டிரைவிங்கெல்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த மரங்கள், அந்த அந்த இயற்கை காற்று எல்லாமே ரசிச்சுட்டே நான் வீடியோ எடுத்துகிட்டு தான் போனேன். ஸோ 3 கோயிலும் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன், பாருங்கள். கோவை பிரியா முரளி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இன்னும் வாரம் உங்களுக்கு எல்லா எபிசோட்லும் கொஞ்சம் லேட் ஆனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சிட்னி எங்கெல்லாம் போகிறேனோ எல்லாமே உங்களுக்கு என்னோடய வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டில் தென் பாய்.